வெல்கம் டு வேட்டைக்காரன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். மணிவண்ணன் சகுந்தலா தம்பதிக்கு ஒரு மகன். அவன் கல்லூரியில் ஃபைனல் இயர் படித்து கொண்டு இருக்கிறான். இப்படி ஒரு சூழ்நிலையில மணிவண்ணனுக்கு நடந்த சோக சம்பவத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் சர்ச் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் ஏதாவது இருந்தால் குழுவிலையோ அல்லது தனிப்பட்ட முறையிலையோ நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அதுவும் அடுத்த வீடியோவில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மணிவண்ணன் அப்படிங்கிறவர் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிட்டு வராங்க. அதாவது வட்டி தொழில், வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் பண்ற வேலை பண்ணிட்டு வராரு. சகுந்தலா அப்படிங்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையும் இறங்குறாருங்க. ஃபைனான்ஸ் தொழில் மணிவண்ணனுடைய பேரில் ஆரம்பித்து நடத்திட்டு வர்றாரு. அவருடைய மனைவி சகுந்தலா பேரில் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு வர்றாரு. ரியல் எஸ்டேட் தொழில்னா டெவலப் ஆனதுனால சைட் பார்க்கறதுக்காக 30 கோடி ரூபா மதிப்புள்ள சைட் பார்க்கறதுக்காக காரில் டிரைவர் முருகன் அவரோட காரில் போயிட்டு இருக்கும்போது எதிரில் வேலுமணி அவருடைய மனைவி இருவரும் எதிரே வராங்க. அவங்க யாருன்னா வேலுமணியோட பாலிய சிநேகிதர். சின்ன வயசுல எல்லாம் ஒரே ஊரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கங்க. அவர் ரொம்ப நொடிஞ்சு போன நிலையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எதிரில் வராங்க. இவர் அதை எதிரில் வர்றதை பார்த்ததையும் டிரைவர் முருகன்கிட்ட காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் ஓரம் கட்டி நிறுத்துறாரு. காரை விட்டு இறங்கி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து கூப்பிட்டு பேசுகிறாருங்க. என்னாச்சு இல்லை இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அவர் ரொம்ப நொடிஞ்சு போன நிலையில் அவருடைய கதையை சொல்கிறாங்க. ஊர் பூரா கடனாகி போச்சு, அதனால் தலைமறைவாக யாருக்கும் தெரியாமல் ராவோர்ராவா ஊரை விட்டு வந்துட்டோம், எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய கதையை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, இப்போ நான் வெளியூர் போயிட்டுருக்கிறேன், நான் ஒரு அட்ரஸ் தரேன், அங்கே போய் அவங்கள பாருங்கள், ஒரு வீடு காட்டுவார், அங்கேயே தங்கிடுங்க அப்படின்னு சொல்லி கையில் 10,000 ரூபா செலவுக்கும் பணத்தை கொடுத்து நான் ஊருக்கு போயிட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு கையில் பணமும் 10,000 ரூபா கொடுத்துட்டு இவர் அந்த சைட்டை 30 கோடி ரூபா மதிப்புள்ள சைட்டை பார்க்க இவர் கிளம்பி போயிட்டாருங்க. போய் சைட்டை பார்த்துட்டு பிடிச்சி போனதுனால அந்த சைட்டை ஓகே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து இவர் தங்க வச்சார் இல்லைங்களா, ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து அந்த வீட்டில் போய் பார்க்குறாங்க. நீங்கள் இங்கேயே தங்கிக்கிங்க, உங்களுக்கு வேண்டிய சௌகரியம் நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா பாலிய சிநேகிதர் முதல்ல ஒரே ஊரில் குடியிருந்தாங்க. இவருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து வேற ஊருக்கு குடி வந்துட்டார். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு குடி வந்துட்டார் பிஸ்னஸுக்காக. அங்கே வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கிறேன், நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு ஆள் தேவைப்படுது, நீ எங்கூடவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் சொல்கிறாருங்க. சரின்னு இவரும் ஒத்துக்கிட்டு இவருடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு மேனேஜர் அந்தஸ்துக்கு எங்கே போனாலும் இவர் மணிவண்ணன் வேலுமணி டிரைவர் இவங்க 3 பேர் தான் காரில் ஒன்றா போவாங்க. பிஸ்னஸ் விஷயமா எங்கே போகிறதா இருந்தாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. பிஸ்னஸ் பன்மடங்கு பெருகிட்டே வருதுங்க. மணிவண்ணனுக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகிட்டே வருது. வேலுமணி அவங்களுக்கு வேண்டிய சௌகரியம் பண்ணி கொடுத்து அவருக்கும் மாசான சம்பளமும் கொடுத்து ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்துட்றாரு. அவங்க பேர்லேயே அதை ரிஜிஸ்டரும் பண்ணி கொடுத்துட்றாரு. ஆனால் டிரைவருக்கு கொஞ்சம் சலுகைகள் பண்ணாலுமே அவருக்கு மாதம் சம்பளம் மட்டும்தான் கொடுத்தாரு. மற்றவர் சின்ன சின்ன உதவிகள் கேட்டால் அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாருங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொதுவாகவே ஒரு பக்கம் சைட்டு ஓகே பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த சைட்டுக்கு புரோக்கர் சம்மந்தப்பட்ட புரோக்கரை எல்லாம் கூப்பிட்டு
சைட்டை காட்டி சைட்டை திறப்புலா பண்ணும்போது அதுக்கு வந்து அசைவ விருந்து ஒன்று வைக்கிறது வழக்கமாக இருக்குங்க. அப்படி திறப்பு விழா பண்ணி அசைவ விருந்து வைக்கும்போது எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு மணிவண்ணன் அவருடைய வீட்டுக்கு காரில் முருகனோட வந்துடுறாருங்க. வந்து நைட்டு தூங்குறாருங்க. இவர் காரை அவர் வீட்லேயே செட்டிலேயே நிறுத்திட்டு டிரைவர் முருகன் அவர் வீட்டுக்கு போயிடுறாருங்க. வெடிஞ்சு எந்திரிச்சு அவருடைய மனைவி சகுந்தலா அவரை எழுப்புறாருங்க. அவர் எந்திரிக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எந்திரிக்கவே மாட்டேறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் மாரடைப்பால் இரவில் இறந்து விட்டார், இறந்து ஒரு 3-4 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒய்ஃப் வந்து காலைல ஒரு 7 மணிக்கு போய் எழுப்புனாங்க, இவர் எந்திரிக்கல. அப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரம்னா வெடிய காலையில் தான் இவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. சரின்ட்டு நல்ல முறையில் அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க அமானுஷிய சம்பவமே ஆரம்பிக்குது. அது என்னென்ன போக இந்த கதையில டிராவல் பண்ணிக்கிட்டே வாங்க, நான் என்னன்னு அப்படியே ஒவ்வொன்றா சொல்றேங்க. வேலுமணிக்கு ஒரு பேராசை வருதுங்க. இவரை பிஸ்னஸ்ல வந்து கிட்டத்தட்ட அவர் மேல நம்பிக்கை வச்சு இந்த பிளாட் போட்டாங்கன்னா பவர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்க. கிட்டத்தட்ட அந்த சைட்ல 30 கோடி ரூபா மதிப்புள்ள சைட்ல பாதி 15 கோடி ரூபா மதிப்புள்ள பிளாட்டுக்கு இவருக்கு பவர் பட்டா எழுதி கொடுத்துட்றாருங்க. அது குறிப்பிட்ட நாள் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்க மாட்டிருக்குங்க. அவர் விற்று அவருக்கு முன்னாடி கமிஷனை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை இவங்க கூட கம்பெனியில் ஒப்படைச்சிருந்துங்க. இப்படி பவர் பட்டா எழுதி கொடுத்த காரணத்தினால அந்த இடம் அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட அவர் தான் ஓனர் மாதிரிங்க. இவருக்கு ஒரு பேராசை வருதுங்க. இந்த மொத்த இடத்தையும் நம்ம பேருக்கே கிரைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணனுடைய மனைவி சகுந்தலா கிட்ட போய் அந்த மாதிரி சைட்டு வந்து கொஞ்சம் டோக்கன் அட்வான்ஸ் போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிரைம் பண்ணி கொடுக்கணும், உங்கள் பேரில் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, இந்த ஃபார்ம்லாம் கையெழுத்து போடுங்க, இந்த பத்திரத்துலாம் கையெழுத்து போடுங்கன்னு சில பத்திரத்தில் கையெழுத்து கேட்குறாரு. அவங்களும் சகுந்தலா அவங்களும் இவரை நம்பி கையெழுத்து போடுறாங்க. மொத்த இடத்தையும் இவரு பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. இது சகுந்தலா அவங்களுக்கு அப்போ தெரியாதுங்க. இவர் சொன்னதை நம்பி அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. மொத்த இடத்தையும் இவர் பேர்லேயே கிரைம் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு சகுந்தலா அவங்களுக்கு அப்போ தெரியாதுங்க, பின்னாடி தெரிய வந்தது. எப்படின்னு நான் சொல்கிறேங்க. சகுந்தலா அவங்களுக்கு எந்த ஒரு நிதி வரவு ஆதாயமே அவங்களுக்கு இல்லை. கொஞ்சம் நொடிந்த நிலையில தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குங்க. இப்படி என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தள்ளாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு போய் தூங்குறாங்க. அமானுஷியமா ஒரு சத்தம் அவங்களுக்கு மட்டும் கேட்குதுங்க. சகுந்தலா சகுந்தலா அப்படின்னு கூப்பிடுற மாதிரிங்க. அவங்களுக்கு என்ன நம்மளுடைய ஹஸ்பண்ட் வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து என்னமோ சொல்ல வராரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. டைரி எடுத்து பாரு, டேபிளில் டைரி இருக்கு, எடுத்து பாரு, அதில் எல்லா விஷயம் இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அவர் போயிடுறாருங்க. அரண்டு போய் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் என்னமோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த டைரி போய் அவர் கனவுல வந்து சொன்னதை நினச்சி பார்த்துட்டு அந்த டைரியை போய் எடுத்து படிக்கிறாங்க. அதில் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் எழுதியிருக்குங்க. அடுத்த நாள் வெடியுதுங்க. தன்னுடைய டிரைவரை கூப்பிட்டு ஆடிட்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆடிட்டரை போய் பார்க்குறாரு. அவர் எல்லா விளக்கமும் சொல்கிறாருங்க. இங்கே சைட் போட்டிருக்கு, இங்கே இந்த பிளாட் விற்றுருக்கு, இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்கிறாருங்க. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அவர் டைரியில் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறேன், எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க, யார் கொடுக்க வேண்டியது இருக்குங்கிற எல்லா விவரமும் அதில் எழுதியிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வேலுமணியோட ஒய்ஃபுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நீங்கள் காட்டுற நன்றி கடன் இதுதானா அப்படின்னு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு சகுந்தலா அவங்க இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்று இரவு வெளியே போயிருந்த வேலுமணி வீட்டுக்கு வராருங்க. வேலுமணிக்கிட்ட சரியான வாக்குவாதங்க அவருடைய மனைவி. அவர் கோபத்தில் மரியாதையாக அவங்க சொத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. நம்ம இந்த ஊருக்கு எந்த நிலைமையில வந்தால் நம்ம
இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். ஆனால் உண்ட வீட்டுக்கே நீங்கள் ரெண்டனம் பண்ணிட்டீங்க, இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வாக்குவாதம் முத்தி போய் கைகலப்பாயிருதுங்க. வேலுமணி அவருடைய மனைவியை ஓங்கி அடிச்சிடறாருங்க. அடி தாங்க முடியாமல் சுருண்டி கீழே விழுந்தவங்க எந்திரிக்கவே இல்லை. இவர் என்னன்னு கிட்ட போய் பார்க்குறாருங்க. பேச்சு மூச்சே இல்லை. எழுப்பி பார்க்குறாருங்க. முகத்துக்கு தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க. பேச்சு மூச்சே இல்லைங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. வெளியில் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருமே அப்படின்ட்டு வீட்டு பக்கத்துலேயே அந்த அவருடைய வீட்லேயே சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி இருக்குங்க. அங்கேயே யாருக்கும் தெரியாமல் குழி தோண்டி புதைச்சிடுறாரு. வெடிஞ்சதுக்கப்புறம் சகுந்தலா வேலுமணியோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனு ரிங்கு போகுதுங்க. ஃபோனை யாருமே எடுக்கல. அப்புறம் சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா அங்கே வேலுமணி மட்டும்தான் வேற. அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களை ஏமாற்றிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்போம், நீங்கள் காட்டுற நன்றி கடமையா அது அப்படின்னு சொல்லி வேலுமணிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த வாக்குவாதத்தில் உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி பேராசைப்பட்டு அப்படி சொல்லிடுறாருங்க. நான் உங்க மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சகுந்தலா அவங்க முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாருங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லிடுறாருங்க. யாரோ மாதிரி. ஏன்னா 30 கோடி ரூபா சொத்து வருதுங்க. அதுபோக இவங்க ஏற்கனவே நல்லா சௌரியமாக வசதியோடு தான் இருக்கிறாங்க. நான் மட்டும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது? நானும் சம்பாதிக்க வேண்டாமா? உங்கள் ஹஸ்பண்டு கூட எவ்வளோ உழைச்சிக்கிறேன், ஆனால் அவர் எனக்கு சம்பளம்னு ஏதோ கொஞ்சம் தான் கொடுக்குறாரு. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த இடத்தையெல்லாம் விற்காத இடத்தையெல்லாம் நான் தான் விற்று கொடுத்தேன். வெறும் கமிஷன் மட்டும் தான் கொடுக்குறாரு, மற்றபடி எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை சம்பாரித்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்பு நியாயத்தை அவர் சொல்கிறாரு. சகுந்தலா அவங்க நான் கோர்ட்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாரு. சகுந்தலா அவங்க வேலுமணி வீட்டுக்கு வரும்போது அவருடைய ஒய்ஃப் அங்கே இல்லைங்க, இவர் மட்டும்தான் இருந்தார். ஆனால் சகுந்தலா அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. அவருடைய ஒய்ஃபை பற்றி கேட்கும்போது இவர் வந்து மழுப்பி தான் பதில் சொல்கிறாரு. அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னாச்சு தெரியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மோசடி புகாரை பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது மோசடி புகாராக தான் இவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் போலீஸ் இவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த வேலுமணியோட ஒய்ஃப் விஷயத்தையும் இந்த மாதிரி வீட்டுக்கு அவங்க பார்க்க தான் போனேன், அவங்க இல்லை, ஆனால் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அவங்க ஒய்ஃபை பற்றி கேட்கும்போது எரிஞ்சு விழுந்தாருங்க அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லும்போது, ஆனால் முதல்ல போலீஸ் வந்து இந்த மோசடி புகாரை விசாரிக்கிறது தான் வேலுமணியை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் விசாரிக்க தான் அவர் வந்து அவருக்கே தெரியாமல் ஒரு விஷயம் சொல்லிடுறாரு. அவருடைய ஒய்ஃபை வந்து இந்த ஒய்ஃப் வந்து நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கும் போது அவர் ஒரு காலகட்டத்தில் உண்மையை ஒத்துக்கிறாரு. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க, வீட்டு தோட்டத்தில் தான் புதைச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சகுந்தலா அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. இவ்வளோ மோசமான ஆளுக்கு நம்ம ஹஸ்பண்ட் வந்து உதவி பண்ணி கூடையே வச்சிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு. இவருடைய ஊர் வந்து சகுந்தலாவுக்கு தெரியாதுங்க. ஆனால் டிரைவர் முருகனுக்கு தெரியும். ஆனால் கூடவே இருந்ததுனால அவருக்கு தெரியும். அந்த ஊருக்கு முருகனை கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு போய் வேலுமணியோட ஒய்ஃப் அவங்க அப்பா அம்மாவுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அலறி அடிச்சுட்டு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க ஒரு புகாரை பதிவு பண்ணுறாங்க. இந்த விஷயம் அந்த ஊரில் தெரிஞ்சு போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து வேலுமணி மேலே புகாரை பதிவு பண்ணுறாங்க. அது என்ன புகார் அப்படின்னா, வேலுமணி அப்படிங்கிறவர் அவருடைய ஒய்ஃபை காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவருடைய ஒய்ஃபு வீட்டை சேர்த்துக்கிட்டு தான் இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வேலுமணி அவருடைய ஒய்ஃப் வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, இவன் வந்து ஊதாரித்தனமாக ஊரை சுற்றிட்டு திரிகிறான், இவனுக்குன்னு சொந்தமாக எந்த ஒரு வேலை வெட்டி இல்லை, இவனை நம்பி எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி
காதலுக்கு எதிர்ப்பு சொல்கிறாங்க. அதையும் மீறி இவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயம் தெரிய வந்ததையுமே இனிமே உனக்கு எனக்கு அந்த எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி வேலுமணியோட ஒய்ஃப் வீட்டில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து தனி கொடுத்தனமா அதே ஊர்லேயே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கியிருந்தாங்க. ஆனால் இவர் வேலை வெட்டிக்கு சரி வர போகிறது இல்லைங்க. உதாரணத்தனமாக ஊரை சுற்றிட்டு வந்தார். தெரிஞ்சவங்ககிட்ட அக்கம் பக்கத்துக்கிட்ட ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுக்காரு. வாங்கின கடனை அசலும் கொடுக்கறது இல்லை, வட்டியும் கொடுக்கறது இல்லை. மணிவண்ணன்கிட்ட சொன்னது ஊரு பூரா கடன் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. எனக்கு எதனால கடன் ஆயிடுச்சுன்னு இவரும் கேட்கலீங்க, அவரும் சொல்லீங்க, அவர் ஒய்ஃபும் சொல்லல. இந்த மாதிரி ஊர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி மோசடி புகார எல்லாம் வழக்கு பதிவு பண்றாங்க. வேலுமணியோட ஒய்ஃபுடைய அவங்க அம்மா அப்பாவும் ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க கொடுத்த ஃபோர்ஜரி கேஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த கொலை குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால கொலை கேஸ் இருக்குங்க. பேராசைப்பட்டதுனால இவருடைய ஒய்ஃபு இறந்து இவரும் ஜெயிலுக்கு போய் இப்போ கழி தின்னுட்டு இருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்தது 2017. இந்த கதையை நம்ம கிட்ட சொன்னது அந்த டிரைவர் முருகன் என்பவர் தாங்க. சகுந்தலாவுடைய மகன் ஃபைனல் இயர் முடிச்சதையுமே அந்த பிஸ்னஸ் எல்லாம் அவரே மெயின்டைன் பண்ணுறாருங்க. பழையபடி பிஸ்னஸ் டெவலப் ஆச்சுங்க. இந்த கதையை பற்றின கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்திருந்தால் என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டச் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. குழுவிலையோ தனிப்பட்ட முறையிலையோ நீங்கள் உங்களுடைய கதையை என்கிட்ட சொல்லலாம். அந்த கதை நல்லா இருக்கும் பட்சத்தில் அடுத்த வீடியோவில் உங்களுடைய கதையும் வரலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. அடுத்தடுத்து அமானுஷ்ய நிகழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.